வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற திருப்புகழ் சிறுவாபுரி முருகன் மேல பாடப்பட்டது. இந்த திருப்புகழை படிக்கும் போது வீடு வாங்கும் யோகமும் கிடைக்கும். 1331 திருப்புகழ் பாடல்கள்ல மகிழ்மீற, மகிழ் கூற, மகிழ்வாக, இன்பமுற, மகிழ் கூற அப்படின்னு மகிழ்ச்சிங்கிற வார்த்தையை மட்டுமே 4 முறை இந்த பாடலை மட்டும்தான் உபயோகப்படுத்திருக்காரு அருணகிரிநாதர். அது மட்டும் இல்லாம தன் அப்படிங்கிறது குளிர்ச்சியை குறிக்கக்கூடியது. அந்த வார்த்தையை கூட 3 முறை இந்த பாடலை உபயோகப்படுத்திருப்பாரு. தன் தரள மணிமார்பன், தன் தமிழின் மிகுநேயன், தன் சிறுவை அப்படின்னு 3 இடத்துல உபயோகப்படுத்திருப்பாரு. அதனால மகிழ்ச்சியும் குளிர்ச்சியும் நிறைந்த சிறுவாபுரி திருப்புகழ் பாடி அந்த தலத்தை வழிபட்டோம் அப்படின்னா சொந்த வீட்டுல மகிழ்ச்சியோட வாழலாம் அப்படின்னும், எந்நேரமும் அடியாரோட சிந்தையில குடியேறி அவர்கள் விருப்பம் போல சொந்த வீட்லயே அவங்களை குடியேற வைப்பான் அப்படிங்கிற ரகசியத்தை வள்ளிமலை சுவாமிகள் இந்த பாடல் படிக்கும் போது என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கறத குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. இந்த தலத்து முருகன் மேல பாடப்பட்ட அண்டர்பதி குடியேற அப்படிங்கிற இந்த பாடலை ஒரு அன்பர் 100 முறை ஒரே நாள்ல பாடியிருக்காரு. அவருக்கு அடுத்த நாளே புதுடெல்லியில வீடு கிடைச்சதா சொல்லியிருக்காங்க. இந்த தளத்துலதான் லவகூசர்கள் அம்பெடுத்து போர் செய்த இடம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ இந்த பாடலை பார்க்கலாம். அண்டர்பதி குடியேற அண்டசுரர் உருமாற அண்டர் மன மகிழ் மீற அருளாலே அந்தரியோடு உடனாட சங்கரனும் மகிழ் கூற ஐங்கரனும் உமையாலும் மகிழ்வாக மண்டலமும் முனிவோரும் எண்டிசையும் உளவேரும் அஞ்சினனும் மயனாரும் எதிர்காண மங்கையுடன் அரிதானும் மின்பமுற மகிழ் கூற மைந்து மயில் உடனாடி வரவேணும் உண்டரிக விழியால அண்டர்மகள் மணவாள குந்தி நிறை அறிவாள உயர்த்தோளா பொங்கு கடல் உடனாகம் விண்டு வரை இகழ்சாடு பொன்பரவு கதிர்வீசு வடிவேலா தண்டரள மணிமார்ப தெம்பொனெழில் செறிரூப தொண்டமிழில் மிகுநேய முருகேசா சந்தமும் அடியார்கள் சிந்தையது கொடியான தன் சிறு அணில்மேவு பெருமாளே. இப்ப இந்த பாடலுடைய பொருளை பார்க்கலாம். அண்டர் அப்படிங்கிறது தேவர்கள். அண்டர்பதி அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல தேவேந்திரனை குறிப்பிடுறாங்க. அவரோட தேவர்களோட உலக போய் குடியேற அருள் செய்தவர், அதாவது அசுரர்களை அழிச்சு தேவலோகத்துல அவங்க குடியேற வழி செய்தவர் முருகன். அண்டர்பதி குடியேற மண்டசுரர் உருமாற அண்டி வந்த அசுரர் கூட்டத்தை அழிச்சு அவங்களோட உருவத்தை மாற வச்சவர். அண்டர் மனம் மகிழ் கூற, அதனால தேவர்கள் எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாங்களா அவரோட அருளை நினைச்சு. அந்தரியோடு உடனாட சங்கரனும் மகிழ் கூற ஐங்கரனும் உமையாலும் மகிழ்வாக. அந்தரி அப்படிங்கிறது காளியை குறிப்பிடுறாங்க. காளியோடு ஆடக்கூடிய சங்கரனும் இதை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாராம். ஐங்கரனும் அப்படிங்கிறது விநாயகரை குறிப்பிடுறது. விநாயகரும் உமையாலும் கூட இதை பார்த்து சந்தோஷப்படுறாங்களாம். மண்டலமும் முனிவோரும், மண்டலம் அப்படிங்கிறது இந்த பூமண்டலத்தை குறிக்கிறது. பூமியில் இருக்கவர்களும் முனிவோரும் முனிவர்களும் எண்டிசையும் உளப்பேரும் 8 திசைகளிலும் இருக்கிறவங்களும் அஞ்சினனும் அப்படின்னா இந்த இடத்துல இந்திரனை திரும்ப குறிப்பிடுறாங்க. அயனாரும் பிரம்மன் இவங்க எல்லாருமே அதை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. எதிர்காண இவங்க எல்லாருமே முன்னாடி நின்று அதை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. மங்கையுடன் அரிதானும் இன்பமுற மகிழ் கூற, மங்கை அப்படிங்கிறது மகாலட்சுமி குறிப்பிடுறாங்க. மகாலட்சுமியும் பெருமாளும் கூட இதை பார்த்து சந்தோஷப்படுறாங்களாம். மைந்து மயில் உடனாடி வர வேணும். மைந்து மயில் அப்படின்னா வலிமை நிறைந்த மயில் இவர் கூட ஆடி வர முன்னாடி நிக்கணுப்பா அப்படிங்கிறாரு. புண்டரிக வெளியால அப்படின்னா தாமரை போன்று வெளிகளை உடைய அண்டர்மகள் மணவாள தேவர் மகளாகிய தெய்வானையின் மணவாளா குந்தி நிறை அறிவாளா புத்தியில் நிறைந்த அறிவுடையவனே உயர்த்தோளா உயர்ந்த தோள்களை உடையவனே பொங்கு கடல் உடனாகும் பொங்கக்கூடிய கடலும் நாகம் அப்படிங்கிறது கிரௌஞ்ச மலை தான் குறிப்பிடுறாங்க. விண்டு வரை, அதாவது அந்த கிரௌஞ்ச மலையை பிளந்து வரை இகழ்சாடு அப்படிங்கிறது 7 மலையோட வலிமையும் கூட அழிச்சு பொன்பரவு கதிர்வீசு வடிவேலா பொன்னை போன்று ஒளி வீசக்கூடிய வேலை உடையவனே தன் தரள, தன் அப்படின்னா குளிர்ச்சியான, தரள அப்படிங்கிறது நவரத்னங்களை முத்த குறிப்பிடுற வார்த்தை. தன் தரள மணிமார்ப குளிர்ச்சியான முத்து மாலை மார்பில் அணிந்தவனே செம்பொன் எழில் செறிரூப செம்மையான தங்கம் போன்ற அழகு நிறைந்த ரூபத்தை உடையவனே தண்டமிழில் மிகுநேய. இந்த இடத்துலயும் தன் அப்படிங்கிறது குளிர்ச்சியான குளிர்ந்த தமிழ் மொழியின் மேல் அதிக நேசம் உடைய முருகேசா மிகுநேய முருகேசா. அந்தமும் அடியார்கள் சிந்தையது குடியான, எல்லா நேரங்களிலும் அடியார்களுடைய சிந்தையில குடியிருக்க கூடியவனே தன் சிறுவை தனில்மேவு பெருமாளே. இந்த இடத்துலயும் தன் அப்படிங்கிறது குளிர்ச்சி நிறைந்த சிறுவை சிறுவாபுரி தனில்மேவு பெருமாளே, அந்த தளத்தில் இருக்கக்கூடிய பெருமாளே.